அமாவாசை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். பீகாருடைய தேர்தல் மிகவும் நெருக்கமாக வந்துருச்சு. இதில் பிஜேபி, காங்கிரஸ், அப்புறம் மாநிலத்துடைய கட்சிகள்லாம் நிறைய வந்துட்டு மும்முரமாக போட்டிக்கிட்டே இருக்காங்க. தேர்தல் பிரச்சாரங்களும் மேற்கொண்டு வரணும். இது சம்பந்தமாக தான் இன்னைக்கு நம்ம அமாவாசையில் பார்க்க போகிறோம். தோழர் பரபரப்பான இந்திய தேர்தல் களத்தில் இன்றைக்கு பீகார் தேர்தலை நோக்கி நம்ம தேசம் நகர்ந்துட்டு இருக்கு. பீகார் தேர்தலில் வலுவான அந்த மாநில கட்சியாக இருக்கக்கூடிய அந்த தேஜஸ்வி யாதவ் தலைமையில் இருக்கக்கூடிய ஆர்ஜேடி தலைமையில் காங்கிரஸ் உள்ளிட்ட இயக்கங்களோட கட்சிகளோட கூட்டணி வைத்து இந்தியா கூட்டணி அதில் தேஜஸ்வியை முதல்வர் வேட்பாளராக அறிவிச்சு பரபரப்பாக போயிட்டு இருக்கு. இந்தியாவிலே ஒரு இளம் முதல்வர் வேட்பாளர்னு கூட அவர் சொல்லலாம். முன்னாடியே நீங்க கூட சொல்லியிருக்கேன். நிறைய திட்டங்களை அறிவிச்சிருக்காங்க அந்த பீகார் மக்கள் நலனுக்காக. அறிவிச்சதை அவங்க செய்யவும் செய்வாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு கான்பிடன்ஸா இருக்கிறாங்க. அந்த சிஎம்மும் ஒரு யங்ஸ்டரா இருக்கிறதுனால நம்ம அந்த இது அவங்க சொன்ன வாக்குறுதியை வச்சு நம்ம சொல்றோம். கண்டிப்பா இந்த நிலையில அவங்களுக்கு எதிராக பாரதிய ஜனதா போட்டிடுறாங்க. வலுவான ஒரு கருத்து கணிப்புல இந்த இந்தியா கூட்டணிக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிற மாதிரியும் ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு. தொடர்ச்சியாக பல்வேறு தலைவர்கள் அந்த பீகார் தேர்தலில் பிரச்சாரத்துக்கு போயிட்டு இருக்காங்க. அதன் அடிப்படையில் நம்ம இந்திய தேசத்தினுடைய மாண்புமிகு பிரதமர் அவர்களும் நேற்று அங்க தேர்தல் பரப்புரையில ஈடுபட்டதா அறிய முடிகிறது. ஒரு விஷயம் என்னன்னா தோழர், அவர் பேசும்போது என்ன ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு. ஒரு மாநிலத்துக்கு போறாரு, அந்த மாநிலத்துல உள்ள வளர்ச்சிகள் என்ன, அந்த மாநிலத்துல மக்கள் என்னென்ன கஷ்டங்கள் படுறாங்க, அந்தந்த மாநிலத்துல மக்களுக்கு என்ன தேவைகள் இருக்கு, அதை கருத்துல கொண்டு அந்த தேர்தல்ல அந்த மாநில சூழலுக்கு ஏற்ப நம்ம பேசி அந்த மக்களை கவர்ந்து நம்ம வாக்குறுதி கொடுத்து வாக்காளர்களை அறுவடை பண்ணலாம். கண்டிப்பா இதுதான் ஒவ்வொரு ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் இதைத்தான் செய்யும். கண்டிப்பா. ஆனா இவர் ஒரு அதிகார உச்சபட்சம் ஒரு வரம்புல இருந்து நம்ம தேசத்துடைய பிரதமர் பதவியில இருந்துகிட்டு மிகப்பெரிய பச்சை பொய்ய சொல்றாப்ல. தமிழ்நாட்டுல திமுகவினரால் பீகாரிகள் துன்புறுத்தப்படுகிறார்கள் அப்படின்னு அந்த தேர்தல் பிரச்சாரத்துல பீகார்ல வச்சு ஒரு பச்சை பொய்ய சொல்றாப்ல. இல்ல, எனக்கு என்ன புரியலன்னா அவர் என்னைக்கு உண்மையை சொல்லி இருக்காரு அப்படின்றத சொல்றாரு. அவரு சொன்னது உண்மைதான். என்ன அவர் சொன்னது தமிழகத்துல பீகாரிகள் துன்புறுத்தப்படுகிறார்கள் என்று சொன்னது ஒரு வகையில உண்மைதான். ஒரே ஒரு நபர் துன்புறுத்தப்படுறாரு. கடந்த 4 வருஷமா அவரால் ஒண்ணுமே செய்ய முடியல. யாரு? தமிழ்நாட்டோட ஆளுநர், பீகாரை சேர்ந்த ஆளுநர் RN ரவி அவர்கள் துன்புறுத்தப்படுகிறார். அவரோட பாட்சா பலிக்க மாட்டேங்குது, வதைக்கப்படுறாரு. அவரோட அரசியல் இங்க ஈடுபட மாட்டேங்குது. அந்த கருத்துல கொண்டுதான் அவர் அந்த நோக்கத்துலதான் அதை சொல்லியிருக்கிறாரு. ஒரே ஒரு நபரை அது பொருந்தும். அவர் சொன்னதுக்கு அது பொருந்தும். சரி சரிங்களா? விஷயம் தோழர் உன்னிப்பா கவனிக்கணும் தோழர். இப்ப சாதாரணமா நம்ம ஒரு பொதுக்கூட்ட மேடையிலயோ ஒரு அரசியல் மேடையிலயோ நம்ம எதை வேணாலும் பேசிடலாம். ஏன் நம்ம இங்க உட்கார்ந்துகிட்டே நம்ம எதை வேணாலும் பேசிடலாம். கண்டிப்பா. ஆனா நம்ம எதை விதைக்கிறோமோ அதுதான் அறுவடையாகும். கண்டிப்பா. புரியுதுங்களா? எதை நம்ம விதைக்கிறோமோ அதுதான் மக்கள் மனசுல அப்படியே பதிஞ்சு அறுவடை ஆகும். நாளை இவரு அசால்ட்டா பீகார்ல சொல்லிட்டு போயிட்டாரு. பீகார்ல சொல்லியிருக்கிறாரு. அதே போல ஒரு கணிப்பு எடுக்கும்போது தெலுங்கானா, கர்நாடகால காங்கிரஸ் தலைவர்கள் பீகார் மக்களை அவமானப்படுத்துகிறார் என்பது அதே ஒரு குற்றச்சாட்டா. அதாவது எப்படின்னா ஒவ்வொரு மாநிலத்துல போறப்ப நீ இவனை சொல்லு, நான் அவனை சொல்றேன் அப்படின்ற மாதிரி இதுல இருந்தே தெரியுது. பச்சை போய் அவர் சொல்றாரு. தமிழ்நாட்டுல திமுக சொல்றாரு. தெலுங்கானா, கர்நாடகால அங்க காங்கிரஸ் ஆட்சி இருக்கு. அந்த அடிப்படையில் அங்க சொல்றாரு. கால் புணர்ச்சியில சொல்றாரு. மாண்புமிகு பிரதமர் அவர்கள் கால் புணர்ச்சியில சொல்லக்கூடிய விஷயம் இது கிடையாது. நாளைக்கு இது மிகப்பெரிய ஒரு வன்முறையில நிக்குங்க. கண்டிப்பா. அதாவது இங்க பீகாரை சேர்ந்தவர்கள், நம்ம முன்னாடி SAR பத்தி பேசுறப்போவே பீகாரை சேர்ந்தவர்கள், UPI சேர்ந்தவர்கள், வட மாநிலத்தவர்கள் தமிழ்நாடு அதிகமா வேலை வாய்ப்புல இருக்கிறாங்க. அந்த ஸ்டேட்ல குறை சொல்ல விரும்பல. நீங்க சொன்ன மாதிரி அந்த ஸ்டேட்ல கடுமையான பொருளாதாரம், தனி மனித வருமானம் அங்க ஒரு அளவு பரவலாங்க இல்ல. இப்ப அங்க இருந்து எதுக்கு 1000 கிலோமீட்டர் 2000 கிலோமீட்டர் நீங்க சொன்ன மாதிரி UPயோ, ராஜஸ்தானோ, பீகாரோ, மத்திய பிரதேசமோ எல்லாம் தமிழ்நாட்டை நோக்கி தான் வரான். தமிழ்நாடு, கேரளா நோக்கி தான் வரான். காரணம் தனி மனிதனோட வருமானம் நம்ம தமிழ்நாட்டுல நல்ல ஒரு முன்னேற்றத்துல இருக்குது. இல்ல, அது எல்லாமே ஒரு அவங்க வேலைக்கு வர்றாங்க, இங்க வேணா போலாம் வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் இங்க வர்றவங்கள என்னைய கேட்டா ஒரு எப்படி பாக்குறோம்னா சக மனிதனாதான் பாக்குறாங்க. முதல்ல தொடர் பாதுகாப்பு இல்லைன்னா இங்க இருப்பானாங்க. இவ்வளவு நாள் அவருக்கு ஏதாவது ஒரு நார்த் இந்தியன்ஸுக்கு ஏதாவது இங்க ஒரு துன்புறுத்தல இருந்திருக்குன்னு சொல்லி ஏதாவது ஒரு காவல் நிலையத்துல ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் ஆயிருக்கா இது ஒரு தமிழர்கள் மேல? இல்ல.
அதே மாதிரி நம்ம மக்கள் வந்துட்டு ஒரு வெளி மாநிலத்தவராக இருக்கட்டும் இல்ல ஒரு வெளி நாட்டவராகவே இருக்கட்டுமே, ஒரு சக மனிதனா பார்க்கக்கூடிய தன்மையை கொண்டவங்க. இங்க யாரும் வந்துட்டு டே வடக்க அப்படின்னு, அதாவது கொள்கை ரீதியான பேசிஸ்ல அவனை பிரிச்சு பேசுவாங்களே ஒழிய, வேலை செய்யற இடத்துலயோ இல்ல கூட பழகிற இடத்துலயோ படிக்கிற இடத்துலயோ யாருங்க உங்களை வந்துட்டு தள்ளி எப்பா நீ வடக்குல இருந்து வந்திருக்க தள்ளி உட்காருப்பான்னு யாராச்சும் சொல்றாங்களா? இல்ல வந்து அவனை புடிச்சு கழுத்தை சேர்த்து எதுவும் கடிச்சு வைக்கிறானுங்களா? நிம்மதியா வந்துட்டு நிம்மதியா தானே வாழ்ந்துட்டு போறாங்க. இப்ப பொருளாதாரத்திலயும் சரி, அவங்களோட தனி மனித பாதுகாப்புலையும் குடும்பத்தோட வாழ்றாங்க தாராளமா. விரும்பி இங்க வர்றாங்க. இப்போ அந்த நார்த் ஸ்டேட் எடுத்துக்கிட்டீங்க, அந்த அளவுக்கு ஓரளவுக்கு ஒரு நாளைக்குள்ள இன்கம் அவங்களுக்கு இல்ல. இப்ப தமிழ்நாட்டுக்கு வந்தா 800 ரூபாய் 1000 ரூபாய் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லாம் அங்க இருக்கு. அப்போ நீங்க ஒரு பிரதமர், இன்னைக்கு நாட்டோட உச்சபட்ச ஒரு அதிகாரத்துல நீங்க இருக்கிறீங்க, நீங்க போறீங்கன்னா அந்த நாட்டோட வளர்ச்சி என்ன, அதாவது என்னன்னா அந்த மாநிலத்தோட வளர்ச்சி அதை சொல்லிதான். அதாவது அவருக்கு சொல்லி தரணும்ன்ற அவசியம் இல்ல. நம்ம எப்படின்னா அவருக்கு சொல்லி தரணும்ன்றது என்னத்துக்காண்டி சொல்ல வரல, மக்களோட புரிதலுக்காண்டி தான் நம்ம சொல்றோம். என்னன்னா அவர் 2024 அந்த MP தேர்தலே எப்படி ஜெயிச்சாரு அப்படின்னா, முஸ்லிம்கள் நாட்டை பிரிச்சிட்டாங்க, அதிகமா முஸ்லிம்கள் வளர்ந்து வந்துட்டாங்க, இந்த மாதிரியான ஒரு ஒரு எப்படி சொல்றது பிரிவினைவாத பேச்சுதான் அவர் வந்து பேசினாரு. கொள்கையே பிரித்தாலும் சூழ்ச்சி தான். அதே சூழ்ச்சியை தான் இப்ப பீகார்லயும் கொண்டு எந்தெந்த ஸ்டேட் போறாரோ அதை வச்சு அப்படியே பேஸ் பண்ணி கொண்டு போயிருவாப்ல. இது சம்பந்தமாவே நிறைய வந்துட்டு பெட்டிஷன்ஸ் வந்து அவருக்கு அகெயின்ஸ்டாவே வந்து தேர்தல் பிரச்சாரங்கள்ல ஃபைல் பண்ணாங்க. ஆனா எடுபட்டுச்சான்னு கேட்டா எடுபடல. சின்ன உதாரணம் சொல்றேன். நம்முடைய இந்திய தேசத்தினுடைய இந்தியர்கள் வந்து அமெரிக்கால இருக்கிறாங்க, நல்லா புரிஞ்சுக்கிடணும். அமெரிக்கால வந்து அவர் நண்பர் தான் அங்க டொனால்ட் ட்ரம்ப் தான் அங்க இதா இருக்கிறாரு. இப்ப அசிங்கப்படுத்துறாரு என்ன அப்படி அசிங்கப்படுத்த அவர் நண்பரும் கிடையாது, அது போயிடுச்சு. நம்ம இந்தியர்களை வந்து கை விலங்கிட்டு நாடு கடத்தினாங்க. ஒரு கண்டிக்க நீங்க ஒரு பிரதமரா ஒரு ஸ்டேட்மெண்ட் கூட விடலாங்க. இல்லங்க, அது மனித உரிமை மீறல். அதெல்லாம் ஐநா சபை கண்டிச்சிச்சு, அதான் உண்மை, 100க்கு 100 உண்மை. அதாவது எப்படின்னா, இன்னொரு அண்டை நாடுக்கு வந்துட்டு அனுப்புற வாகனத்தை வந்து, அதாவது அவங்க என்னன்னா மிலிட்டரி வாகனத்துல அனுப்பி வச்சாங்க, ஏர்பிளைன்ல அனுப்பி வச்சாங்க. அந்த கண்ட்ரி என்ன பண்ணுச்சு, நீ அதுல எல்லாம் அனுப்பாத, நான் என் நாட்டு ஏரோப்ளைன் அனுப்புறேன், அதுல ஏத்தி எப்படி ஒரு பேசஞ்சர் இருக்கையில் அமர்ந்து வருவாங்களோ அந்த மாதிரி அமர்ந்து. நீங்க சொன்ன மாதிரி அந்த பிளேன்ல எப்படின்னா கையையும் காலையுமே கட்டிடுவாங்க. ஆமா, கிட்டத்தட்ட உங்களுக்கு பிளைட் ஹார்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு 14 மணி நேரமோ 16 மணி நேரமோ அங்க இருந்து இங்க வர்றதுக்கு. ஆமா, அதெல்லாம் அதாவது கற்காலத்தை நோக்கி கொண்டு போறதுக்குண்டான செயல்லே வச்சுக்கோங்களேன். கையையும் காலையும் கட்டி போட்டு ஒருத்தரை கொண்டு வர்றது, அந்த மாதிரி வர்றப்பயே அவர் கவலைப்படாம இருந்தவர். அதாவது இன்னும் சொல்ல போனா அவர் தமிழர்ன்ற ஒரு அழுத்தத்துலதான் அந்த வார்த்தையை சொல்றாரு. ஆனா திமுக காரன்ற மாதிரி சொல்லிட்டாரு. திமுக காரன் மட்டும் என்ன வணக்கனா, அவனும் தமிழன் தானே. மக்கள் உன்னிப்பா கவனிச்சிட்டு இருக்காங்க. நான் இப்பவும் சொல்றேன், பாரதிய ஜனதா கட்சியினுடைய பாட்சாக்கள் தமிழகத்துல வந்து பலிக்காது. மீண்டும் மீண்டும் நம்ம அதுதான் மலரவே சொன்னாப்புல, தாமரை மலரவே மலராது தமிழகத்துல, அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா நான் ஏன் சொல்றேன்னா, கடந்த கால நிகழ்வுகள் வந்து பாரதிய ஜனதா கட்சியோட ஹிஸ்டரிகள் எடுத்து பார்த்தா எல்லா ஸ்டேட்லயுமே வந்து ஒரு வன்முறைகளை அவங்க வந்து அந்த பிரித்தால சூழ்ச்சியை பண்ணி வன்முறைகளை உண்டாக்கிதான் அங்க ஆட்சியை பிடிச்சி நீங்க சென்டர்ல உட்கார்ந்து இருக்காங்க. தமிழகத்துல நடக்காது. நம்ம எதுக்கு சொல்றோம் ஆணித்தனமா? இப்பவும் சொல்றேன், பெரியார் மண்ணுங்கிற ஒரே ஒரு கோட்பாடுங்க. ஆணித்தனமா எல்லாத்துக்கும் பகுத்தறிவு இருக்கு. அவருடைய பேரை சொன்னாலே பத்திக்கிட்டே முடிஞ்சு பகுத்தறிவு இருக்கு. பகுத்தறிவோட ஒரு வாழக்கூடிய ஒரு ஸ்டேட் நம்மளோட ஸ்டேட். அவர் என்ன வன்முறை என்ன பிம்பத்தை அவர் வந்து ஒரு இதை பண்ணாலும் இங்க எடுபடாது. அதான் உண்மையான ஒரு நிலவரங்களும் கூட. இன்னைக்கும் பாதுகாப்புல வந்து இந்திய தேசத்திலே தமிழகம் முதலிடம். கண்டிப்பா எந்த ஒரு தனிநபரும் சரி, நைட்டு 12 மணி 1 மணி 2 மணிக்கெல்லாம் நம்ம தனியா வெளியே போயிட்டு வரலாம் எந்த சிட்டிக்குள்ளயும். சென்னையில நம்பர் 1, தமிழ்நாடு நம்பர் 1. என்ன ஒரு சில பிரச்சனைனா நாய்கள் மட்டும் கொஞ்சம் அது வேற டாபிக். நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம். நம்ம வந்து எந்த டாபிக்ல உட்காந்துருக்கோம், அதை நம்ம பேசுவோம் அதை பத்தி. சரிங்களா? அந்த அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது ஒட்டு மொத்தமா அதான் இவங்களோட அந்த என்ன சொல்றது, இவங்களோட கால் பாட்சா வந்து இங்க பலிக்கல. என்னென்னலாமோ எங்கெங்கலாமோ அவரு போய் ஒரு கால் முடிச்ச கக்கிட்டு இருக்கிறாரு, கக்கும். ஆனா இங்க விஷமான மாறாது. ஒருபோது நீங்க என்னத்த பாரதிய ஜனதா கட்சியோட தலைவர்கள் நீங்க என்னத்த விஷத்தை கக்குனாலும் தமிழ்நாட்டுல எடுபடாது. கண்டிப்பா இங்க ஒரு பிரச்சனைனா முதல்ல களத்துக்கு நிக்கிறது வந்து முஸ்லீம் குரூப் பிரச்சனை இந்து மக்கள் நிப்பாங்க, இந்து குரூப் பிரச்சனை இஸ்லாமிய நிப்பான், கிறிஸ்தவ நிப்பான். அந்த அடிப்படையில நம்ம வந்து இங்க ஒற்றுமையா இருக்கிறோம். எல்லாரும் இங்க வந்து வந்தாரே வாழ வைக்கும் தமிழகம்.
எந்த ஸ்டேட்ல இருந்து இங்க வந்தாலும் நம்ம அரவணைக்கு தான் செய்வோம், நம்ம மக்கள் அரவணைக்கு தான் செய்வாங்க. பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வரும்போதுதான் வேட்டியை கட்டிக்கிறாரு, சட்டையை போட்டுக்கிறாரு, தமிழர்களோட பாரம்பரியத்தை எல்லாம் கெட்டப் எல்லாம் வந்துட்டு தமிழில் என்னால பேச முடியல, எனக்கு வருத்தமா இருக்குன்னு சொல்றாரு. இன்னைக்கு தமிழர்கள் அங்க போய் கொச்சப்படுத்துறாரு. உங்களோட இரட்டை வேடம் வந்து மக்கள் கவனிச்சிட்டு இருக்காங்க. மிகப்பெரிய இரட்டை வேடம். கண்டிப்பா புரியுமா உங்களுக்கு? பச்சொந்தி தோத்துருன்னு நினைக்கிறேன். அதுதான் சொல்றேன். அவர் வந்து உயர்ந்த பொறுப்புல இருக்காருங்க. அவர் விமர்சனம் பண்ண கூட நமக்கு வந்து சரி, நம்ம நாட்டோட பிரதமர் நம்ம வந்து ஒரு கடினமான சொல்லலாம் விமர்சனம் பண்ணிடணும்னு சொல்லி நம்ம கரெக்டா இருக்கும். தமிழர்களும் அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு கொச்சப்படுத்திட்டு இருக்காங்க. கண்டிப்பா இங்க வந்து அப்படி பேச போடக்கூடாதுல்ல. இங்க இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியுடைய தமிழ்நாட்டோட பொறுப்பாளர்களும் அவர் என்ன சொல்றாங்களோ அதேதான். கண்டிப்பா இன்னும் ஒரு 3 மாசத்துல இங்க வந்து என்ன உருட்ட போறாரு அந்த பீகாருக்கு அப்படி நான் சொல்லவே இல்லைன்றோம், ஜெராக்ஸ் தான் சொல்லிச்சு அப்படின்றோம். அட்மின் சொல்லிச்சுன்றோம்ல, என்ன பண்றது நம்ம. மீண்டும் இன்னொரு காணொலியில சந்திப்போம். நன்றி.